देवं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुम्. எல்லாருக்கும் நமஸ்காரம். After 2 weeks we are meeting. We'll start. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வந்து பாகவத சிந்தனைகள்ல அடுத்ததா வந்துட்டு நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து உத்தவ கீதாவோட ஒரு பாட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதுல ராஜா நிம்மியோட 9 கேள்விகளும் அதுக்காக நவயோகிகள் அவருக்கு சொன்ன ஒரு விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல் 4 கேள்வி பதில் நம்ம பார்த்துட்டோம். அதுல முதல் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா பாகவத தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் பாகவத தர்மத்துக்கு நிறைய விளக்கம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனா இப்ப வந்து அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாகவத தர்மங்கிறது பகவானோட சரணடைகிறது தான் பாகவத தர்மம். பகவானோட கமல பாதங்களுக்கு நம்ம சேவை செய்வதுதான் பாகவத தர்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வந்து அப்புறம் கேக்குற பாகவதர்னா யாரு அப்படின்னா பாகவதர்னா அதுக்கான லட்சணங்கள் பார்த்தோம். சாதாரண பாகவத், ஆர்டினரி பக்தாஸ், சுப்பீரியர் பக்தா, சுப்ரீம் பக்தர், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்த பக்தி மார்க்கெட்ல போறதுக்காக நம்ம பார்க்கும்போது நமக்கு இருக்கிற ஒரே தடை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனையே வந்து இந்த மாய வலையில நம்ம மாட்டிட்டு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்தி மார்க்கத்துல நமக்கு தடையா இருக்கக்கூடிய இந்த மாயையை எப்படி கடப்பது, இந்த மாயைன்னா முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாயைக்கு பெரிய எக்ஸ்பிளேஷன் நிறைய ரியாலிட்டி செக் அது இதுனால நிறைய பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாயையை எப்படி கடக்கிறதுன்னா பக்தி மார்க்கம் ஒன்றே மாயையை கடப்பதற்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப 5வது கேள்வி என்ன கேக்குறாங்க அப்படின்னா கடைசியா நம்ம என்ன பார்த்தது பக்தியின் முன்னால மாயா நிற்காது. அதாவது மாயை கடப்பதற்கு பெருமாளோட பகவானோட கையை பிடிச்சுட்டாதான் நம்மளால அந்த ஒரு மாய கடலை நீந்தி கரை சேர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போனா எனக்கு பக்தின்னா என்ன, பக்தின்னா என்ன, என்ன பண்ணா அப்ப நீ பக்தி ஒத்துப்ப, எப்படி நான் பக்தி பண்ணணும் அப்படின்னு பக்தியின் முன் மாயா நிற்காதுங்கிற பக்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது பக்தியை பத்தி பார்க்கணும்னா நம்ம சரணடைகிறதுதான். சரி, யார்கிட்ட சரணடையணும்? பகவான். இந்த பகவான்ற கான்செப்டே எனக்கு புரிய மாட்டேங்கிறது. அது என்ன பெருமாளா இல்ல சிவனா இல்ல குகனா இல்ல ஒரு தேவியா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு. யாரு நான் சரணடையணும் அப்படின்னா இல்ல சரி நீ வந்து பெருமாள். அப்ப பெருமாள் சரணடைஞ்சா என்ன வந்து அவர் காப்பாத்துவார் அப்படின்னா அப்ப கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் எல்லாம் யார் காப்பாத்துவாங்க? அவங்களெல்லாம் யாருமே காப்பாற்ற மாட்டாங்களா? அப்ப பெருமாள் நம்மளை காப்பாத்தணும், அவங்கள யாரு காப்பாத்துறது அப்படின்னு இந்த மாதிரி வந்து நம்மளோட மனசுல வந்து நிறைய கேள்விகள் வருது. அந்த கேள்விகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஈஸ்வர தத்துவத்தை சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் ஒரே காரணம். அப்ப நம்ம ஈஸ்வர தத்துவத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அது என்ன நீ சொல்லி பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சிவனை கும்பிடணுமா, விஷ்ணு வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இது சிவன் பெருசா விஷ்ணு இந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போக வேண்டாம். சரியா? அது ஒரு பெரிய பிரச்சனை. அது ஆக்சுவலா பார்த்தா அது பிரச்சனையே கிடையாது. அது வீணான அது வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்ப நம்ம படிக்கிறது வந்து பாகவத மகாபுராணம். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் அது வந்து ஒரு விஷ்ணு புராணம். அதனால இப்போ நம்ம இந்த பாகவத புராணத்துல இருக்கும்போது நமக்கு ஒரே கடவுள் விஷ்ணு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இதை விட்டு டைக்ரஸ் ஆகி எங்கேயோ போயிட்டு இருக்கோம்.
அப்ப இந்த விஷ்ணு எப்படி இருப்பார்? அவர் கை 4 கை உண்டா, 2 கை உண்டா, ஒரு நாமம் கொண்டி நாமம் போடணுமா, பாதம் வச்ச நாமம் போடணுமா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனைகள் வருது இல்லைங்களா? இதெல்லாம் தாண்டி நம்ம போறதுக்கு நம்ம ஒண்ணு பிடிச்சுக்கணும். ஏகத்வேன பிரதக்வேன அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில நீ ஒண்ணு பிடிச்சுக்கோ, இல்லைன்னா பலரை பிடிச்சுக்கோ, ஒரு வழியிலவா இல்ல பல வழியில சுத்திடுவா, எப்படியோ வந்தாலும் நீ என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முதலாவது ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர். சோ இப்ப நம்ம இந்த ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நாராயணன் என்பவர் யார், அவர் எந்த ராமரா இருப்பாரா, கிருஷ்ணரா இருப்பாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு கேள்விகள் வருது. அப்போ நமக்கு யார் வழிகாட்டுவாங்கன்னா, நமக்கு 4 பேர் இருக்காங்க நமக்கு வழிகாட்டுறதுக்கு. பெற்றோர், அப்பா அம்மா, குரு, இல்லைன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட்ல என்ன பத்தி ஐயோ ஜெய்ஷி உருப்படணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களோட நல்வார்த்தைகளுக்கு கேட்டுட்டு நான் இந்த பகவத் தத்துவத்தை, ஈஸ்வர தத்துவத்தை நானு புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க? அது பிரம்மம் ஒன்றே, பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படி எல்லாம் நம்ம இந்த மாயாவில எவ்வளவு தூரத்துக்கு ஜெகத் மித்யானால நம்ம பார்த்துட்டோம். சோ இந்த உருவங்கள்ல வச்சு பார்க்கணுமா, உருவம் இல்லாம வச்சு பார்க்கணுமா அப்படின்னும் போது there are 2 different concepts. நிர்குண பிரம்மம்னு ஒண்ணு, சகுண பிரம்மம்னு ஒண்ணு. சோ இந்த சகுண பிரம்மம்ங்கிறது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு உருவ வழிபாடு, நமக்குள்ள உள்ள இருக்கிற கூடிய ஒரு உணர்வுகளுக்கு ஒரு வெளிப்பாடு கொண்டு வந்ததற்காக நம்ம உருவ வழிபாடு பண்றோம். அப்ப அந்த உருவ வழிபாடு எப்பேற்பட்டது அப்படின்னா, நான் எனக்கு பிடிச்ச ஒரு பகவானை நான் வச்சுக்கிறேன். சாரி, அந்த உருவம் ஏன் உருவம் வழிபாடு, என்னால ஏன் இந்த நிர்குண பிரம்மத்தை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, நான் ஒரு உருவத்துல இருக்கேன், நான் குணமயமா இருக்கேன், முக்குணமயமா இருக்கேன், நான் அப்பப்ப சத்துவமா இருப்பேன், அப்பப்ப ரஜசிக்கா இருப்பேன், அப்பப்போ ஒரு தமசிக்கா இருப்பேன். நான் குணமயமாக இருக்கிறதுனால, எனக்குன்னு ஒரு உருவம் இருக்கிறதுனால, எது ஒண்ணு உருவத்தோடு இருக்கும்போது என்னால அதோட என்ன ரிலேட் பண்ணிக்க முடியாது. அதனால இந்த குணமயமான எனக்கு இந்த குணங்களுடன் கூடிய ஒரு பகவான் இருந்தா எனக்கு சௌகரியமா இருக்கும். அவர் எப்பேற்பட்டவர்? கிருஷ்ணரா, அவர் ராமர் சாத்விகமானவர், நரசிம்மர் உக்ரவமூர்த்தி அப்படின்னெல்லாம் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். சோ இதெல்லாம் என்னால காக்னிசைஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஐ எம் ஏபிள் டு ரிலேட்டட் டு ஆல் தீஸ் திங்ஸ். அதனால எனக்கு ஒரு உருவ வழிபாடு, அந்த உருவத்துக்கு நான் கேரக்டர்ஸ் கொடுக்குறேன். கிருஷ்ணா உனக்கு இன்னைக்கு நான் இந்த நெய் சோறு வைக்கிறேன், நீ நெய் சோறு உனக்கு பிடிச்சிருக்கா, நீ சாப்பிட்டியா, சரி நெய் சோறு சாப்பிட்டு என்னோட சாதத்தெல்லாம் நீ நெய்வேத்தியமா ஏத்துண்டியா, சரி வெரி குட். சோ என்னால மனசுக்குள்ள நான் அந்த மாதிரி பேசுறேன், நான் அவருக்கு பாட்டு பாடி நான் மகிழ்விக்கிறேன். அவர் பாடும்போது நான் அந்த பக்தி அதுல நான் ஈடுபாடோட பண்ணும்போது எனக்குள்ள ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவம் வருது. இது என்ன, எப்படி இந்த ஆனந்தம் வருது அப்படின்னா, நான் பெருமாளை பத்தி பேசி 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 அந்த குணங்கள் எல்லாம் நான் ஐயோ அவர் அப்பேற்பட்டவராங்க, கூப்பிட்ட உடனே ஓடி வர கடவுள் தான் பகவான் அப்படின்னு சொல்லி ராமரோட கேரக்டர்ஸ், கிருஷ்ண பகவானோட கேரக்டர்ஸ், இதெல்லாம் நான் திருப்பி திருப்பி என் மனசுக்குள்ள கொண்டு வரும்போது அந்த குணங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கிறத நான் ரியலைஸ் பண்றேன். I am also a lovable person. I am also love personified. I am also a happy person. இப்படியே நான் அந்த எனக்கு எதிரே இருக்க அந்த உருவத்தை நான் கோடிக்கிறதுக்கு தமிழ்ல போற்றி 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 நான் பண்ணும்போது அந்த குணங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கிறது குணங்கள் உண்டாக்குதுன்னு கிடையாது, அந்த குணங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. அத நான் ரியலைஸ் பண்றேன். ஏன்னா நானே சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்ற ஒரு உணர்வை எனக்கு இது இந்த ஒரு ஒளி காட்டுற மாதிரி காட்டுறது, ஒரு இண்டிகேட் பண்றது, யூ ஆர் ஆல்சோ லைக் திஸ் அப்படின்னு. சோ இப்போ யாரோன்னா அன்பா நம்ம கிட்ட பேசும்போது
ஹவு டு வி ரியலைஸ் தட் அன்புன்றது எப்படி அங்கேருந்து ஏதோ ஒரு ஜொயின் ஒரு இது வருதா இல்ல, somewhere you feel. So what you feel is not the love that they are expressing, it is the love. At that time we are touching the core of ourself, which is nothing but love. புரியுதுங்களா? அந்த இடம், அந்த arena, the space where we ஆறுங்கிறது வந்து அந்த நம்ம வந்து சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்ம ஒரு நிமிஷம் போய் தொட்டுட்டு வரும்போது நமக்கு அந்த உணர்வு ஏற்படுது. பூல வந்து தேன் உள்ளே இருக்கும். அந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணும், அந்த தேனி வந்து அதோட ப்ரபோசஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நீட்டி அந்த உள்ள அந்த எந்த இடத்துல தேன் இருக்குதோ அது தொடும்போது அதுக்கு தேன் உள்ள வருது. சோ நம்ம வந்து உள்வாங்கி 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 இந்த பெருமாள் குணங்களை எல்லாம் நம்ம திருப்பி திருப்பி புகழ்ந்து புகழ்ந்து போற்றி போற்றி பாடும்போது அந்த குணங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கிறத நான் வந்து உணர்வேன். இதுதான் வந்து அந்த ஈஸ்வர தத்துவத்தை ஒரு நிலையில நமக்கு புரிய வைக்கும். சோ இதுக்கு முதல் படியாக இருக்கிறது வந்து உருவ வழிபாடுதான். சோ அந்த நிர்குண பிரம்மத்தை நம்ம வந்து சகுண பிரம்மத்தை நம்ம வந்து புரிஞ்சுட்டு அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி அங்க போகும்போது அது புரியும் போது புரிஞ்சின்னு போட்டோம். அது மட்டும் வந்து நான் வந்து இந்த உருவ வழிபாட்டுல என்னை ஈடுபடுத்திக்கிறேன். எப்படி உருவ வழிபாடு செய்யும் போது அந்த குணங்கள் எல்லாம் கிருஷ்ணருக்கு வெண்ண பிடிக்கும். ஐயோ ராத்திரி ஆயிடுச்சு, நான் தூங்குவேன் இல்ல, கிருஷ்ணரையும் நான் தூங்க வைக்கணும். அதனால இந்த கோயில்ல பெரிய பெரிய கோயில்களிலே வந்து சயன உற்சவம் அப்படின்னு பண்றாங்க இல்லையா. அவனே பகவான் ஈஸ்வர தத்துவத்தை நம்ம நல்லா புரிஞ்சுண்டா அவனே நானே மகாகாலம் அப்படி சொல்ற. மகா காலத்துக்கு ஏது தூக்கமும் விழிப்பும் இல்லையா, தூங்குறது கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நான் தூங்குவேன் நீயும் தூங்கு, நான் வீழ்ச்சிட்டேன் நீயும் முடிச்சுக்கோ. சோ குருஜி காலையில வந்து சுப்பிரபாத தரிசனம் கோயில பண்றதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாரு எழுந்திருக்கிறது, நான் முதல்ல எழுந்துக்கிறேன்னு என்னோட கான்சியஸ்னஸ் முதல்ல எழுந்துக்கணும். நான் எழுந்து அன்கான்சியஸா எழுந்து அப்புறமா கான்சியஸ் கிடையாது. முதல்ல நமக்குள்ள விழிப்புணர்வு ஏற்படுவது வந்து அந்த கான்சியஸ்னஸ் தான். அதுக்கப்புறமா தான் நானு ஜெயஸ்ரீ படுத்துட்டு இருந்தேன், எழுந்திருக்கேன், இப்ப எழுந்து நான் பல்லு தேக்கணுமா சாப்பிடணுமா இதை அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா தான் வருது. ஃபர்ஸ்ட் விழிக்கிறது வந்து கான்சியஸ்னஸ். அதனாலதான் காலங்காத்தால போயிட்டு பகவான் நம்ம எழுப்புவானா, பகவான் எழுப்பும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த ஈஸ்வர தத்துவத்தை நம்ம வந்து எழுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி இந்த சத்துவ குணங்கள் ரஜோ குணங்கள் இருக்கக்கூடிய பெருமாள் ராமர் சத்துவ குணமா இருக்கார் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்து 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 அந்த மாதிரிலாம் பூஜை எல்லாம் சரி இந்த மாதிரி எப்படி பண்றது, பூஜை பண்ணு, எப்படி பூஜை பண்ணணும், அதுக்கு ஒரு கிரமம் ஒரு விதிமுறைகளை வச்சுட்டு நம்ம பண்ண. இதெல்லாம் யாரு என்ன சொல்லி கொடுப்பா, நம்ம சின்னப்பா அப்பா அம்மா. காலையில எழுந்தோன்னா குளிச்சுட்டு வந்து சுவாமி கும்பிடு, 6 மணி ஆனானா விளக்கேற்றி சுவாமி கும்பிடு, சுவாமி எதிர வந்து 4 பாட்டு பாடு, என்ன கொடுத்தாலும் சுவாமிக்கு வச்சுட்டு கொடு, புது துணி போடுறியா சுவாமிக்கு வச்சுட்டு அது சுவாமிக்கு வச்சுட்டு அப்புறமா நீ போட்டுக்கோ. பட்டாசு வாங்கினப்போ நம்ம சாமி கிட்ட வச்சுதான் நம்ம அது வைப்போம் இல்ல சின்னப்பெல்லாம். சோ எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த மாதிரி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி இந்த மெட்டீரியல் லைஃப நம்ம சமர்ப்பணம் பண்ணி 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 நம்மளையே வந்து ஒரு நைவேத்தியமா கொடுக்கறது. நிவேதனம், ஆத்ம நிவேதனம் நம்ம போன கிளாஸ்ல எல்லாம் நிறைய பார்த்தோம் இல்லையா. அந்த ஆத்ம நிவேதனம்ன்றது நான் என்னையே நைவேத்தியமாக உனக்கு படைக்கிறேன். அந்த லெவலுக்கு நம்மளை வந்து பண்படுத்தக்கூடியது வந்து இந்த உருவ வழிபாடு. சோ நம்ம இந்த நான் வச்சிருக்கிற கிருஷ்ணர் வேற, இவங்க பக்கத்து வீட்டுல இருக்க அவங்க புல்லாங்குழல் எல்லாத்தையும் மீறி திஸ் இஸ் மை காட், தேர் இஸ் அ பர்சனல் காட் சொல்லுவாங்க இல்லையா. கிராம தெய்வத்தை பண்ணணும், குடும்ப தெய்வத்தை பண்ணணும், அப்புறமா யூ மஸ்ட் ஹேவ் யுவர் ஓன் பர்சனல் காட் அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒண்ணு இருக்கணும். சோ எல்லாத்தையும் அந்த வழிபாடு பண்ணி பண்ணி நம்ம வந்து அந்த பக்தி மார்க்கத்துல நம்மளோட மனசை ஈடுபடுத்திக்கணும். அப்போ வந்து எனக்கு தெரியுமா இந்த மாதிரி எல்லாம் பண்ண, நான் சின்ன பிள்ளைந்து விளக்கேற்றி 6 மணிக்கு எனக்கு என்ன வந்தது, இதெல்லாம் என்ன ஏன் பண்றேன், எங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு பண்ண, அவங்க போய் சேர்ந்துட்டாங்களே நான் ஏன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு காலத்துல எதுக்கு இதுக்கெல்லாம் மீனிங் என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் போது நம்ம குருதேவர் மாதிரி நமக்குன்னு ஒரு கைடன்ஸ் வந்து இதுக்கெல்லாம் நமக்கு வந்து அர்த்தத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி வரும்போது நமக்கு அந்த
தான் பிரம்ம தத்துவம் புரியும். அப்ப அந்த பிரம்ம தத்துவம் எப்படி, இதுக்கு நமக்கு இந்த பிரம்மத்துக்கு ஒரு டெபினிஷன் வேணும் இல்லையா? இப்ப நம்ம கிருஷ்ணர் வந்து பொம்மைய பார்த்து நான் புரிஞ்சுக்கிறேன், ராமரோட படத்தை பார்த்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த ஈஸ்வர தத்துவம் பிரம்ம தத்துவத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அதுக்கு யாருன்னா டெபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னா சூப்பரான டெபினிஷன் வந்து நமக்கு பாகவதத்துல இருக்கு. அங்கதான் வந்து நம்ம துருவ சரித்திரத்தை நம்ம பார்க்க போறோம். துருவன்றது வந்து ஒரு சின்ன பையன், 5 வயசு பையன். அவனுக்கு வந்து துருவ கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்பா மடியில போய் உட்காரும் போது அந்த சித்தி வந்து தள்ளி விட்டுடுறா, நீ வந்து அதுக்கு உனக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை அழுதுட்டே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேக்குறேன், அம்மா என்ன சொல்றா பாரு, உங்க அப்பா ரொம்ப கெட்டவா, சித்தி ரொம்ப பொல்லாதவா, அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. உனக்கு என்ன வேணுமோ நீ வந்து பகவான் கிட்டதான் கேட்கணும், ஏன் இவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு. பகவான் யார் அப்படின்னு நமக்கு இப்ப வர அதே கேள்வி அந்த வரும்போது நாரத சொல்றாரு, இந்த மாதிரி பெருமாள் வந்து பகவான் விஷ்ணு தான் பகவான், நீ போயிட்டு ஓம் நமோ நாராயணன் சொல்லிட்டே இரு, அவர் உன்னை எதிர வருவார். So he started with the நாராயண் விஷ்ணுன்ற ஒரு ரூபத்தை காட்டி விட்டாரார் யாரு, நாரதன். அதை வச்சு அவர் வந்து கடுமையான தவம், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. 6 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம, அப்புறமா வந்து இன்னைக்கு உட்காராம ஒத்த கால நின்று மூச்சு, கடைசியில மூச்சு கூட விடாம மூச்சையும் அடக்கி செய்யும் போது உலகத்திலேயே காத்து இல்லாம போயிட்டு அப்புறமா தான் பெருமழையும் இந்த குழந்தை இவ்வளவு தூரம் இருந்ததுன்னு வரும். இப்போ என்னன்னா அந்த கடுமையான அவன் தவம் பண்ணும் போது he has crossed over all the இந்த உருவத்தை எல்லாம் தாண்டி உள்ள போய் அவன் வந்து ஆத்மஸ்வரூபத்துல நிலைத்து இருந்தே ஆத்ம அனுபூதி அப்படின்றது அவனுக்கு நல்லா வந்துருது. So he has become one with the energies consciousness. அந்த கான்சியஸ்னஸ் உள்ள போயிட்டு அவன் அப்படியே மூழ்கி இருந்து மூச்சு கூட அவன் மூச்சை நிறுத்தல, மூச்சு விடுறது கூட அவன் மறந்து போயிட்டான். சம்டைம்ஸ் நம்ம வந்து ரொம்ப டீப் கிரியா பண்ணும்போது லாஸ்ட் சைக்கிள் ஃபைனல் சைக்கிள் எல்லாம் பண்ணும்போது வந்து நம்ம மூச்சு விடுறோமா இல்லையாவே அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாள் நமக்கு ஏதோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வருது, அவனுக்கு வந்து அப்படியே அதுல லயிச்சு போனோன்னு பெருமாள் வர விஷ்ணு பகவான் எதிர வந்து நின்று துருவன் கூப்பிட்டான்னு அவனுக்கு வந்து பிரக்னியே கிடையாது, பிரக்னையே இல்லை. சோ எதிர வந்து நின்ன பெருமாளைதான் நினைச்சு நான் இவ்வளவு கடுந்தவம் பண்ணேன்றத போயிட்டு அந்த உருவத்தை தாண்டி அந்த கான்சியஸ்னஸ்குள்ள வந்து நிலைத்து இருந்ததுனால இந்த யார் இந்த ஆளை எதிர வந்து நின்று கூப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனோநிலை பிறந்தது. கம் அவுட் ஆஃப் தட், அந்த ஆத்ம அனுபூதியிலிருந்து வெளியிலே வரப்ப பெருமாள் வந்து தன்னோட சங்கால அவனோட கன்னத்தை தடவினோடனேதான் அவனுக்கு கான்சியஸ்னஸ் வந்து. அப்போ வந்து அந்த துருவரோட ஒரு பெரிய அந்த எக்ஸ்ட்ரா அவனோட வெளிப்பாடு, அவன் மனசுல இருக்கிற அந்த உணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான் வந்து துருவ ஸ்துதியா வருது. அது ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதுலயும் நான் வந்து எனக்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு புக்கு கிடைச்சது. My sister has translated it into Tamil in such a wonderful way. எனக்கு அது படிக்கும் போது நான் அழுதேன்னா இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் துக்கத்துல அழுதன்னு கிடையாது, அந்த ஓவர்வெல்மிங்ல அவ்வளவு அழகா எங்க அக்கா வந்து தமிழ் அது எழுதியிருக்காங்க. எனக்கு அவ்வளவு இதுவா சொல்ல தெரியும்னு தெரியல. அப்போ துருவன் வந்து தன்னோட வெளிப்பாட வந்து பகவானுக்கு ஒரு ஸ்துதி பாடுறார். That has become the proper definition for the ஈஸ்வர தத்துவம், பிரம்ம தத்துவத்துக்கு அது வந்து ஒரு பெரிய டெபினிஷனா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அதை நம்ம பார்க்கலாம். அந்த துருவனுக்கு ஆத்ம அனுபூதி வந்த உடனே எதிர நிக்கிற பகவானே அவனால ரெகக்னைஸ் பண்ண முடியலன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து அந்த பகவானை பத்தி, ஐயோ நீ தானா, இவ்வளவு நேரம் நான் உன்னோட தானா இருந்தேன், இவ்வளவு நேரம் நான் வந்து எங்க லைட்ஸ் இருந்தேன்னு எனக்கு இப்பதானே புரியுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆஹா எல்லையற்றவன். ஏன்னா he has touched the vast expanse of the ஈஸ்வர தத்துவம்ன்றது வந்து அந்த ஆதி அந்தம் இல்லாதது. He didn't start in one place,
he didn't end in one place, he was in that. So அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு ஆரம்பமும் இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு முடிவும் இல்லை. அதனாலதான் வந்து அந்த அவனோட எக்ஸ்பீரியன்ஸஸ, அந்த ஆத்ம அனுபூதியே அவன் வந்து பகவானா வர்ணிக்கிறான். சோ நீ எப்பேற்பட்டவன், நீ ஆதி அந்த இல்லாதவன், எல்லாமே உன்னாலதான் நடக்கிறது. இப்ப நான் பாக்குறேன், இந்த கண்ணு எப்படி பாக்குது, உன்னாலதான் பாக்குறது. நீ எனக்குள்ள இருக்கிற, நீ எனக்குள்ள இருந்துட்டு எனக்கு இந்த கண்ணுக்கு ஒளியாக இருக்கிற. நான் கேக்குறேனே, நான் இந்த காதுக்கு கேட்கும் சக்தியாக நீ எனக்குள்ள இருக்க. நான் முகர்ந்து பாக்குறேனே, இந்த வாசனை எனக்கு, இந்த மூக்குக்கு இந்த வாசனையை வரக்கூடியது, என் நாக்குக்கு ஒரு உணர்ச்சியை தரக்கூடியது, என் வாக்குக்கு ஒரு சத்தத்தை தரக்கூடியது, என் தோலுக்கு ஒரு உணர்ச்சியாக இருப்பது எல்லாமே நீதான், 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 நீதான் சொல்லிட்டு நான் இப்பதான் புரிஞ்சுட்டேன். எனக்கு அதனால வந்து அது வந்து நேர படிக்கணும் பாகவதத்துல. அது ரொம்ப உணர்ச்சி மயமானதா இருக்கும். இட் இஸ் சோ ஓவர்வெல்மிங். ஓவர்வெல்மிங்னா அவரோட அந்த ஒரு மனோநிலையை நம்ம புரிஞ்சும் போதுதான், ஆஹா இதெல்லாம் எனக்கும் தான் இருக்கு, துருவனுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா என் கண்ணுக்கும் வந்து அவன் தான் ஒளியா இருக்கான், என் காதுக்கும் அவன் தான் வந்து எனர்ஜியா இருக்கான். அப்போ எனக்குள்ள பிராணன் ஓடுவது உன்னாலதான், எனக்குள்ள மூச்சு போவது உன்னாலதான், நான் என்பது இருப்பதே உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு துருவன் வந்து அந்த பகவானை பத்தி அப்படி போற்றி போற்றி பாடுறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. தன்னோட உணர்ச்சிகளுக்கு ஒரு வெளிப்பாடாக வரக்கூடிய வார்த்தைகள் தான் அது. நீ வந்து ரூபமே இல்லாதவன், இப்ப நீ வந்து என் எதிர வந்து விஷ்ணுவா சங்கு சக்கரத்தோட 4 கையோட நாமத்தோட எல்லாம் வந்து நிக்கிற. ஆனா நான் உன்னோட உண்மையான ஒரு தத்துவத்தை நான் உணர்ந்துட்டேன். பார்த்தேன்னு சொல்ல முடியாது, நான் உன்னோட தத்துவத்தை நான் உணர்ந்துட்டேன். அங்க வந்து உனக்கு நீதான் சர்வ வியாபி, உலகம் எல்லாமே வியாபித்திருக்கக்கூடிய நீ, எல்லாத்துக்கும் காரணம். நான் மூச்சு விடுறதுக்கு நீதான் காரணம், என் கண்ணு பார்க்கறதுக்கு நீதான் காரணம், உலகத்தில் நடக்கக்கூடிய செயல்களுக்கு எல்லாமே நீதான் காரணம். எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற நீ, உனக்கு காரணமே கிடையாது. இந்த காரணத்துக்கு அப்பாற்பட்டவன் நீயே வந்து எல்லாவற்றுக்கும் வந்து காரணமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இருக்கே. இதெல்லாம் நான் எப்படி உன்னை தெரிஞ்சுட்டேன்னா, எல்லாரும் துருவம் மட்டும்தான் தெரிஞ்சுட்டா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு கிடையாது. துருவம் என்ன கேக்குறான், நான் இன்னைக்கு நான் வந்து உன்னை அனுபவிச்சுட்டேனே, இந்த ஒரு அனுபவம், அதுக்கு வந்து நீ பக்தின் வேணா பேர் வச்சுக்கோ, இல்ல நீ ஆத்மா அனுபூதி வேணான்னு பேர் வச்சுக்கோ. இந்த ஒரு நிலை, என்னோட மனோநிலை என்னை விட்டு போகவே கூடாது, எப்பவும் நான் இருக்கணும். இதுதான் அவனோட துருவனோட வார்த்தைகளா எப்படி வருதுன்னா, இந்த தூய உள்ளம் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கணும், என்ன நீ அழுக்கு பண்ணிடாத, எனக்குள்ள வந்து தகாத எண்ணங்கள் வராத படிக்க நீ பாக்கணும். எப்படி பாப்ப, என்னை வந்து சத்சங்கத்திலே வச்சுன்று, என் மனச தடுமாற வைக்கிறவங்களை அவரோட என்னை சேர்க்காத, என் மனச இன்னும் 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 பக்குவப்படுத்துற ஒரு கூட்டத்தோட, அதுதான் சத்சங்கம் சொல்லுங்க. அந்த சத்சங்கத்திலே என்னை வச்சிட்டு நான் உன்னை மறக்கவே கூடாது, நான் எப்பவுமே இந்த ஆத்ம அனுபூதியிலே இருக்கணும், நான் நினைக்கும் போதெல்லாம் வந்து நான் உன்னோட ஐக்கியம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கதறான். அது ரொம்ப சொல்லவே முடியல, அவ்வளவு ஓவர்வெல்மிங் ரியாலே. சோ என் மனம் உள்ளேதான் லயிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லும் போது, இதுதான் வந்து அந்த பக்தியினோட உச்ச நிலை அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்தின்றது என்னை பொறுத்து மட்டும் நான் வந்து இந்த உருவ வழிபாடு பண்றேன், தினம் காலையில எழுந்து பூஜை பண்றேன், நெய்வேத்தியம் பண்றேன், பாட்டு பாடுறேன், நான் வந்து கிருஷ்ணரை அலங்காரம் பண்றேன், பண்டிகை பூஜை எல்லாம் நான் வந்து நல்லா, இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் ஆல் சாதனா செய்வா சத்சங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிராக்டிசஸ். சாதனா அப்படின்றது வந்து பிராக்டிஸ். நம்ம பண்ணக்கூட கோயிலுக்கு போறது, தீர்த்த யாத்திரைக்கு போறது, ஒரு தீர்த்த ஸ்நானம் பண்றது அப்படின்றது எல்லாம் வந்து ஒரு வழிபாடு முறைகள். இதெல்லாம் these are all the practices that I have to
these are all the disciplines that will enable me to go to a higher level. அந்த அடுத்தபடிக்கு போறதுக்காக எனக்கு செய்யக்கூடியதான் நம்ம நாம ஜபம் பண்றோமோ பாடி ஜபம் பண்றோமோ எல்லாமே they are not பாகவத இது கிடையாது. அது பாகவதம்னா நம்ம 3 நல்ல பார்த்தோம். பகவானுக்கும் பாகவதம் தான பேரு, நம்ம அந்த பக்தனுக்கும் பாகவதம் தான பேரு, அந்த வழிமுறையும் பாகவதம் தான். இதெல்லாம் வந்து they are all the initial steps of the பாகவதமே தவிர they are not the final. ஃபைனலா வேணும் அப்படின்னா நம்ம அந்த பகவான் கிட்ட கம்ப்ளீட்டா 100% சரண்டர் ஆகணும். இந்த வழிபாடுகள் எல்லாம் அதற்கு என்ன வந்து சரி பண்ணும். சரி எல்லாமே அப்ப இந்த நிர்குண நம்ம என்ன பண்ணிருக்கோம், சகுண பிரம்மத்தில இருந்து அதை எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி அந்த நிர்குண பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறோம். சோ நிர்குண பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுனா என்ன அப்படின்னா எல்லாமே அவன் தான், சர்வ வியாபியாக இருக்கிறது. ஒரு புழு பூச்சி, தூண்டு ஒரு பூச்சி அதுக்குள்ள இருக்கிறதும் அதே ஈஸ்வர தத்துவம் தான். ஒரு பெரிய யானையில இருக்கிறதும் ஈஸ்வர தத்துவம் தான். அதெல்லாம் வந்து இந்த சூத்திரங்கள்ல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, அவ்வளவு தெரியாது. சோ எல்லாமே ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு பார்க்கக்கூடிய மனோபாவம் நமக்கு வருவதற்காக நம்ம இந்த பிராக்டிசஸ்ல எல்லாம் ஈடுபடுறோம், சத்சங்கம் பண்றோம், சாதனா பண்றோம். இதெல்லாம் அதுக்கு மேல என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் ஈஸ்வரனா பாரு. அப்போ மாணவ சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லிட்டு அப்ப அந்த சேவா கான்செப்ட் அங்க வந்துருது. எல்லாருக்கும் உன்னாலான உதவியை செய், நீ வந்து அப்பதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வர தத்துவத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து எனக்குள்ள எப்படி இருக்க, நீ எனக்குள்ள எப்படி இருக்கேன்னா என்னோட ஜீவனா இருக்க, என்னோட உயிர் மூச்சாக இருக்க, எனக்குள்ள பிராணனாக இருக்கிற, என்னோட சித்த சக்தியாக இருக்கிற. இதெல்லாம் எப்ப இருக்கிற, எப்பவுமே என்னோட இருக்க. எந்த தூங்குற நிலையிலும் சரி, ஜாகிரத சொப்ன சுசுப்தி அண்ட் அதுக்கு மேல நிலையில கூட நீ எனக்குள்ளவே இருக்க. இது எல்லாமே இந்த எல்லாம் புரியறதுக்கு எல்லா இடத்துலயும் நீ தானே இருக்க. அப்ப ஏன் எல்லா இடத்துலயும் இருக்கிற, அப்ப ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, பிகாஸ் ஒரு நீர்நிலை வந்து நிச்சலமான ஒரு நீர்நிலையில தான் அந்த சந்திரனோட முழு பிம்பம் தெரியும். காத்து அடிச்சனா நீர் ஆட போனோம்னா சந்திர பிம்பமும் ஆடும். அழுக்கா இருந்து அது குறமுறா இருந்துச்சுன்னா டிஸ்டார்டட் இமேஜ் ஆகும். சோ அண்ட் மண்ணுல அந்த இமேஜ் கூட, தண்ணி இல்லைன்னா ஒரு டிஸ்டார்டட் இமேஜ் இருக்கும், ஒரு மலையிலயும் அதுலயும் அது இருக்கவே இருக்காது. So we have to become purify ourselves so that we are able to reflect the supreme consciousness. The same consciousness is there. சித்தாகாசம் பூதாகாசம் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அந்த ஞான மார்க்கத்தில் போகும்போது அந்த சித்தாகாசம் தான் நமக்குள்ள, சாரி அந்த சிதாகாசம் தான் என்னோட சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு, what is all these things? We are understanding the Brahman in the form of நிர்குண பிரம்மமாக நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு, அட் த சேம் டைம் அந்த பிரம்மம்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அகாதமா இருக்கு. அந்த அகாதமா இருக்கிறது வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ட் அந்த ரொம்ப அப்படின்னு இருக்கும்போது ஒரு பயம் வந்துருது, என்னால அதை நெருங்க முடியல. அதனால நம்ம அதை வந்து எனக்கு புரியுற மாதிரி ஒரு உருவத்துக்குள்ள வச்சு பண்றோம். இந்த உருவ வழிபாடுலயும் இல்ல உன்னால முடிஞ்சதுன்னா அந்த சகுண பிரம்மத்தை தாண்டி நிற்குண பிரம்மத்திலயோ நிலைத்து இருக்கும்போது, நிலைத்து இருக்கிறது தான் வந்து பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கணும் அது வந்து நான் போன தடவையே சொன்னேன் இல்லையா, நம்ம மேலையும் கீழையும் துரிய நிந்தா ஸ்துதி மௌனி, அதுக்கப்புறமா ஏனக்கேன சந்துஷ்ட ஏனக்கேன, எப்ப என்ன இருந்தாலும் நான் கண்ணிலை மாறாம சந்தோஷமா இருப்பேன். அனிர்கேத ஸ்திரமதிர், நான் நத்திங் பிலாங்ஸ் டு மீ அப்படின்றதுல நான் வந்து ஸ்திரமா இருப்பேன். அட் த சேம் டைம் எவ்ரிதிங் மீ ஒன்லி. அந்த மாதிரி இருக்கிற பக்தனை ஓ பிரியோ மனக, எனக்கு ரொம்ப பிடிச்சமானவன் அந்த மாதிரி இருக்கிறவன் அப்படின்னு பகவான் சொல்றாரு இல்லையா. அப்போ பகவானுக்கு வந்து
விருப்பு வெறுப்பு இருக்கா? வெறுப்பு கிடையாது. இந்த மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த டீச்சர்ஸ் வந்து நிறைய மார்க் வாங்கிட்டு நான் சொன்னது அப்படியே புரிஞ்சுட்டு ரொம்ப சூப்பரா இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு கிடையாது இல்லையா? சோ இந்த மாதிரி என்ன வந்து நான் சொல்ற மாதிரி புரிஞ்சுட்டு மன்மனாபவ மத்பக்தா மத்தியாஜி அப்படின்னு நீ என்னையே நமஸ்கரிச்சுட்டு என்னோட இதுவாவே இருக்கும்போது நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் பகவத்கீதை சொல்றாங்க. அவனும் என் பார்வையிலிருந்து விலக மாட்டான், நானும் அவனை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நம்ம அந்த ஒரு பக்தி நிலை நம்ம பார்த்தாலே நம்ம 3 விதமான பக்தர்கள், ஆர்டினரி பக்தர், சுப்ரீம் அண்ட் சூப்பர் அண்ட் சுப்ரீம் பக்தர். நம்ம சுப்ரீம் பக்தரா போகும்போது அந்த மாதிரி போகும்போது அது பகவானோட ரொம்ப பிரியத்துக்கு ஆளாகும். இல்லைன்னா நம்ம என்ன பிடிக்காது அப்படின்னு எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சோ நம்ம அந்த பகவத் தத்துவத்தை, அந்த ஈஸ்வர தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சொல்றோம், சீயிங் இஸ் பிலீவிங். கடவுள் எங்க இருக்காரு காட்டு அப்படின்னா காட்டெல்லாம் முடியாது. நம்ம பொம்மை கட்டு இதுதான் கடவுள், அது ஒன்று போச்சு அப்ப கடவுள் செத்து போயிட்டார அப்படின்னு ஒரு திருட்டுத்தனமான கேள்வி எல்லாம் நமக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னு. சோ இப்ப வந்து திடீர்னு கரண்ட் போயிட்டு ரூம் எல்லாம் ஒரே பொம்மிருட்டு ஆயிடுச்சு. யாரெல்லாம் இருக்கீங்க? நீங்க இருக்கீங்களா? இருக்கியா? நீ இருக்கியா? எங்க இருக்க? சோ மத்தவங்க அந்த ரூமுக்குள்ள இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு வந்து ஓ 4 பேர் இருக்கீங்களான்றதுல நான் சொல்லலாம். யாருன்னா நான் இந்த ரூம்ல இருக்கேன்னா சொல்லுங்க அப்படின்னு யாருன்னா கேட்க முடியும். நான் இந்த இருட்டு வெளிச்சமோ நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு யார் எனக்கு சொல்லணும் இல்லைங்களா? சோ நான் என்பது நான் இருக்கேன்றது எனக்கு தெரியணும்னா நான் பார்த்திருக்கேன். நீ என்ன, நீ ஆத்மாவை பார்த்திருக்கியா? இவ்வளவு ஆத்மா கதையே வாண்டாம். கண்ணாலதான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். நம்ம கண்ணை பார்த்திருக்கோம், கண்ணாடியில பார்த்த நல்லா ஆர்கியூ பண்ணக்கூடாது. கண்ணை நம்ம பார்த்திருக்கோமா? கண்ணை பார்க்கவே முடியாது. கண்ணால எல்லாத்தையும் பார்க்க முடியுமே தவிர கண்ணை பார்க்க முடியாது. சோ கண்ணை பார்க்க முடியாது. எனக்கு கண்ணும் கிடையாது மண்ணும் கிடையாது. ஏன் உனக்கு கண்ணு இருக்க, இதே மாதிரி மூஞ்சியும் இருக்கு அப்படி சொன்னா நம்ம ஒத்துமாமா கிடையாது, நான் கண்ணு கிடையாது அப்படி. அந்த மாதிரிதான் நம்ம பைத்தியக்காரத்தனமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். சோ கண்ணால் காண்பது, கண்ணை கண்ணால் காண முடியாது என்பதால் எனக்கு கண் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் இருக்கேன்னு யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னும் போது அந்த நான் என்பதை யாரு உணரணும்? நான் தான் உணர்ந்து, வேற யாரும் உணர்ந்து நீ இருக்க அப்படின்னு நமக்கு வந்து நிக்கர்சமா நமக்கு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது. சோ அதனால இந்த கண்ணில் காணாத இருக்கக்கூடிய, என்னால் உணர முடியாமல் இருக்கக்கூடிய அந்த பகவத் தத்துவத்தை என்னால பார்க்க முடியாது, நான் தொட்டு உணர முடியாது என்பதனால அது இல்லை அப்படின்னு சொல்லி ஆகாது. எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த ஈஸ்வர தத்துவத்தை நான் புரிஞ்சுக்கதான் முடியும், நான் உணரதான் முடியுமே தவிர மத்த மனதாலோ வார்த்தையாலோ அந்த ஒரு தத்துவத்தை, அந்த ஆத்மானுபூதிய எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த படைப்புக்கு காரணமான அந்த காரணமில்லா காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து அந்த பக்தின்றது, அந்த சரணாகதின்றது நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்றது வந்து நமக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும் பொழுது நம்மளால அந்த சரணடைவது என்பது ரொம்ப 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 தானாகவே ஏற்படக்கூடிய ஒரு நிலை. சோ இப்ப என்ன சொல்லிட்டோம் நம்ம, அப்ப வந்து மாயையை கடப்போம்னா பக்தி வேணும். பக்தின்னா என்னன்னா நீங்க முதல்ல பெருமாளை புரிஞ்சுக்கணும், பெருமாளோட குணங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பெருமாள் யாரு? பெருமாள் தான் ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம அது வந்து எப்படி நம்ம அப்படிக்கணும், உனக்கு அது நல்ல அந்த ஆத்மா அனுபூதி வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கீப் ஆன் பியூரிஃபையிங் யுவர் செல்ஃப். அந்த பியூரிஃபைங் ப்ராசஸ்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு இட்ட கர்மங்களே நீ செஞ்சுட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. அப்போ வந்து 6வது கேள்வியா வருது,
அப்ப என்னன்னா, ஓஹோ அப்ப நான் வந்து கர்ம செஞ்சுட்டே இருக்கணும் போது we are entering into a very tough concept of what is karma yoga. So karma யோகம்னா என்ன அப்படின்னும் போது பகவானே சொல்றாரு பாரு, கர்மனோ பத்தி உனக்கு கர்மத்தை பத்தி புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா கிம் கர்ம கிம் அகர்ம கவையோ அப்பே அத்திர மோகிதாக. பெரிய பண்டிதர்களே குழம்பி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எது கர்மம் எது அகர்மம் எது விகர்மன்றது யாருக்குமே புரியறது இல்லை. அதனாலதான் தத்தே சரி நான் உனக்கு கர்ம பிரவக்ஷாமி, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. நீ வந்து அதை தெரிஞ்சுட்டாதான் உன்னால இந்த பந்தங்களில் இருந்து இந்த பிரச்சனைகளில் எது மாய என்ன பண்ணா நான் மாயையிலிருந்து போவேன், எந்த கர்மம் பண்ணணும் எந்த கர்மம் பண்ணக்கூடாது நீ குழம்பிட்டு இருக்கல, இந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்துன்னா நான் சொல்றத தெரிஞ்சுக்கோ. என்ன தெரிஞ்சுக்கணும்? கர்மம்னா எதுன்னு தெரிஞ்சுக்கணும், அகர்மம்னா எது தெரிஞ்சுக்கணும், விகர்மனாலும் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கலன்னா உன்னால முடியும். ககனோ கர்மனோ கத்தி அன்ஃபேத்தமபிள் ஆர் தி வேஸ் இன் விச் கர்மா ஆக்ட். இந்த கர்மான்றது எப்படியெல்லாம் வந்து அதை நம்ம ஆட்டி படைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த கர்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது புரிய போறதில்லை. எதுவும் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். கர்மம் என்பது வந்து if you translate it into English action, எந்த ஒரு செயலுக்கும் கர்மன் பேர் ஆக்ஷன். பட் ஆக்ஷன்ற வேர்ட் does not give the deeper meaning of the word karma. So இந்த கர்மான்றது வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட். இட்ஸ் நாட் a word, it's a concept. அந்த கான்செப்ட வந்து நம்ம இந்த ஆக்ஷன் அந்த செயல் அதுக்குள்ள வந்து நம்ம கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த வேர்டை புடிச்சுட்டானா நம்மளால அத வந்து இதுக்குள்ள போட்டு புரிஞ்சுக்கிறது. அதனால லெட்ஸ் கோ ஸ்ட்ரெயிட் டு கர்மா. கர்மாவை அந்த ஒரு கனோட்டேஷன்லயே நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ டு ஸ்டார்ட் வித் எந்த ஒரு செயலுக்கும் கர்மா அப்படின்னு பேரு. செய்யக்கூடாம அகர்மா அப்படின்னா செயலற்ற நிலைக்கு அகர்மான்னு பேரு. தடுக்கப்பட்ட செயல்கள் prohibited actions வந்து விகர்மா. கர்மா ஆக்ஷன், prohibited actions are விகர்மா, the inaction is அகர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரியுது. இத யார் நமக்கு தெளிவுபடுத்துவாங்க அப்படின்னா அதுக்காக தான் வேதங்கள் எல்லாம் இருக்கு. வேதங்கள் எனக்கு புரியாது, உனக்கு வேதங்கள் புரியாதுன்னு தெரியும். அதனால வேதம் படிச்சவர்கள் உனக்கு வழிகாட்டுவாங்க. எப்போ நீ வழிய தேடி போகும்போது உனக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. சோ இதை வந்து எது கர்மா? இந்த கர்மத்திலே சத்கர்மா துஷ்கர்மா அப்படின்னு இருக்கு. சத்கர்மா பண்ணா உனக்கு புண்ணியம் கிடைக்கும், துஷ்கர்மா பண்ணானா நீ கஷ்டப்படுவ. சோ இப்போ வந்து இந்த வாழ்க்கையில கஷ்டமும் நஷ்டமும் வருதோ, கஷ்டமும் சுகமும் வருதோ, merits and demerits of all our actions, merits and demerits of all our life are due to our actions. அப்போ வந்து then it becomes சொல்ற மாதிரி you become the architect of your own life. என்னோட வாழ்க்கையில வரக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு நான் யாரையும் காரணம் சொல்ல முடியாது. எனக்கு பிடிக்காது, எனக்கு வந்து பச்சை மிளகா சேராதுன்னு எனக்கு தெரியும், ஆனால எனக்கு பச்சை மிளகா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சட்னி அரைச்சி தின்னா வயிறு எரியதான் செய்யும். Right? So that every action has got a cause and effect relationship. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போலாம். So cause and effect என்றது ஒண்ணு, கர்ம பலன் என்றது ஒண்ணு. புரியுதுங்களா? இது ரெண்டுக்கும் வந்து ரெண்டு ஒண்ணுதான். அது இங்கிலீஷ் இது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா கர்மம் பலன் எப்படி தருது அப்படின்றது ஒரு விஷயம், அது ஒரு பெரிய கான்செப்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட் இஸ் வெரி டைரக்ட். இப்ப வந்து நிறைய கர்மங்கள் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். தினம் வீடு பெருக்கிறேன், இது வந்து எனக்கு புண்ணியமா பாவமா, இது வந்து என்ன சொர்க்கத்தை கூட்டின்னு பாவமா, என்ன நரகத்துல எடுத்து போய் விடுமா அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் நியூட்ரல் கர்மா. இதனால பாவமும் கிடையாது, புண்ணியம் கிடையாது. அப்போ இந்த ஆக்ஷனுக்கு there is a cause. அப்ப அது என்ன எஃபெக்ட்? வாட் இஸ் த காஸ்? I am
cleaning my house. What is the effect? The house has been cleaned. அதுதான் அதோட சோ எந்த ஒரு செயலுக்கும் ரெண்டு விதமான பலன்கள் உண்டு. ஒன் இமீடியட், if I sweep this floor it becomes clean. அது வந்து கண்ணெதிருக்கு பார்க்கக்கூடிய ஒரு எஃபெக்ட். உடனே அது வந்து நமக்கு ஒரு எஃபெக்ட தரும், ஒரு காட்டி தரும். இந்த கர்மம் வந்து இப்படி முடிஞ்சது. அத வந்து கர்மத்துக்கு பலன் எல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்துக்க முடியாது. ரைட்? ஒண்ணு வந்து இமீடியட்டா கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட், இன்னொன்னு வந்து ரிமோட் அன்நோட்டிசபிளா இருக்கிறது. தோஸ் எஃபெக்ட்ஸ் will cause an impression in me. So இப்போ வந்து இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், நான் தினம் சமைக்கிறேன், இது எனக்கு புண்ணியமா பாவமா? புண்ணியமும் கிடையாது, பாவம் கிடையாது. அதை வந்து நான் கண்ணாபின்னான்னு பண்ணா அது பாவத்துல போய் சேரும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நிறைய உப்பு போட்டதுன்னா ஹஸ்பண்ட் வந்து கத்துவாரு, கத்துனா நான் அழுவேன். அப்புறமா அது வந்து அதோட காசோட எஃபெக்ட் இருக்கு. If you are not very careful in your work, the work becomes so haphazard and there is an effect of that. Right? So இது வந்து கொஞ்சமா it will go deeper and deeper and deeper, and finally those karmas which cause then deeper impressions in your mind will be carried on forever. இப்ப வந்து நான் நல்லதா நான் பண்றேன், நான் எல்லாம் புண்ணியமே தான் பண்றேன், எனக்கு மட்டும் எல்லாம் கஷ்டமாவே வருது. பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பாடி ஜாலியா குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கான், ஆனா அவனுக்கு காரா வருது, பங்களாவோ வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்புறோம் இல்லையா? இல்ல சரி, நான் வந்து நல்லதே பண்ணிருந்தேன், பிறந்ததுல இருந்து ஒரு தப்பும் பண்ணல, ஆனா என் உடம்பு எப்ப பார்த்தாலும் படுத்துறது, எப்ப பார்த்தாலும் எனக்கு நோய் தான், எப்ப பார்த்தாலும் எனக்கு வலிதான், வலி இல்லாத நாளே இல்லை. ஏன்னா என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய டைலாக் எல்லாம் விடுவோம் இல்லையா? சோ ஏதோ ஒரு பாவம் பண்ணதுலாம் this effect has some cause somewhere. நான் இன்னைக்கு போன வருஷம் துப்புன்னு கீழே விழுந்தேன், அதனால அடிபட்டது. that caused the action, whether it was done intentionally or involuntarily, it happened, right? so அதுக்கு வந்து ஒரு effect இருக்கு. how long this effect, how deep was the action, how long is the effect? இதெல்லாம் அதனால்தான் ஒரு பகவான் கிருஷ்ணரே கஹனோ கர்மனோ பத்தி unfathomable of the ways in which karma and law of karma acts அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கர்மாவை நல்லா புரிஞ்சிட்டவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒன்னும் பச்சையா படாத, உனக்கு இட்ட வேலையே செய். ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு வந்து ஒவ்வொரு கர்மா மாறிட்டே போகும் இல்லையா? இப்ப நான் வந்து சின்ன வயசுல வந்து அப்பா அம்மா சொல்லப்பட்டு கேட்கணும், அப்பா என்ன படிக்கணும், படிச்சுட்டு வேலைக்கு போகணும், கல்யாணம். இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் இந்த ஒரு யோகியா இருக்க ஒரு கர்மா, கிரகஸ்தனா இருக்கணும்னு ஒரு கர்மா, வானப்பிரஸ்த ஸ்டேஜ்ல ஒரு கர்மா, பிராமின்ஸ் ஒரு கர்மா, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா வந்து பாகவதத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. பக்கமா சாப்டரா சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் இட்ட கர்மங்கள் எது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கல. இதெல்லாத்தையும் புரிஞ்சுட்டு நான் பண்ணணுமான்னு இல்லை. அப்பப்ப நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வரும், அது மாதிரி இருக்கணும். சோ தர்மத்தின் வழியில நம்ம கர்மம் செய்கிறோம். இந்த மாதிரி ஒரு தூளா போல் நம்ம வச்சுக்கணும் இல்லையா? அந்த தர்மம் என்ன? எனக்கு பிடிக்காததை நான் செய்யக்கூடாது, எனக்கு கஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை நான் மற்றவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடாது. இந்த மாதிரி நான் வந்து ஒரு சிம்பிளிஃபைடு கான்செப்ட் ஆஃப் தர்மா வச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இந்த கர்மா பண்ணிட்டு இருக்கேன், இந்த கர்மாவத்தின் பலன் எது? நான் இந்த மாதிரி கர்மா சத்கர்மா பண்ணா எனக்கு மெரிட் தான் வரணும், ஏன் எனக்கு வரல அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஒரு ஃபென்டாஸ்டிக் எக்ஸாம்பிள் பார்த்தேன். நாங்க 2 பேரும் ரொம்ப அதை வந்து அனுபவிச்சோம். சரி, ஒரு கடையில வந்து நம்ம போய் சாமான் வாங்குறோம், காசு எடுத்துன்னு போயிட்டு சாமான் வாங்கினோம், அது சாமான் வாங்கிட்டு வரோம். என்கிட்ட காசு இல்லை, நான் ரொம்ப தெரிஞ்ச கடைக்காரன் சார்பா இந்த கொடு, காசு கொடு, நான் சம்பளம் வந்த பரமா கொடுத்துறேன். ஓகே ரைட். இப்படியே வந்து கடன் சொல்லி அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். அது என்னாச்சு, அங்க அவனோட கடன் கணக்கு ஜாஸ்தியாச்சு. சம்பளம் வந்தாச்சு. சம்பளம் வந்த உடனே நான் பணத்தை எடுத்துன்னு போயிட்டு, அப்பா இன்னைக்கு 4 கிலோ பருப்பு கொடு அப்படின்னா அவன் பருப்பா தருவானா இல்ல பழைய கணக்க கழிச்சுவானா? that depends on the கடைக்காரன். அவன் தான் டிசைட் பண்ணணும்.
அந்த மாதிரி நான் நல்ல கர்மம் தானே பண்ணேன், எனக்கே நீ முன்ன பண்ணியே அதுக்கு நான் கழிச்சுட்டு இருக்கேன். ஐம் செட்டிங் ரைட் பேலன்ஸ். புரியுதா? அந்த மாதிரி இருக்கும்போது நான் நல்லதான பண்ண ஏன் எனக்கு கஷ்டம் வருது தெரியுதா? இப்ப ஏன் கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சுதா? ஏன்னா நீ கடன் வாங்கி கடனை சுமையை ஏத்தி வச்சிருக்க. இன்னைக்கு நீ பணத்தை கொடுத்தா அதுக்கு நான் பொருள் கொடுக்க மாட்டேன், அந்த கணக்கில் கழிச்சுப்பேன். சோ இன்னைக்கு பருப்பும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, போயிட்டு வா. இப்ப நான் கடன் வாங்கியேன்னா பருப்பு வாங்கிட்டு இருந்த காசு எடுத்துட்டு போனா பருப்பும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல. அந்த மாதிரி. So why when I do good things, why do I get bad things? Why don't I get the result? நான் வந்து ஒரு கர்மம் பண்ணா அதுக்கு மெரிட், இட்ஸ் a meritorious deed னா எனக்கு மெரிட் தானே வரணும். வரலையே. நானும் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், பக்கத்து வீட்டுக்கார பையனும் படிக்கிறான், அவனுக்கு 100 மார்க் போடுறாங்க டீச்சர், எனக்கு 40, எனக்கு டீச்சருக்கு எனக்கு கண்டாலே பிடிக்கல. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா? என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்க, நீ நல்ல கர்மம் பண்ணிட்டு இருந்தனா சத்கர்மா பண்ணா உனக்கு நற்பலன் கிடைக்கும், நீ சொர்க்கத்துக்கு போலாம். அதனால நீ சொர்க்கத்துக்கு போனல, அதனால நீ நல்ல கர்மம் பண்ணு. இது எப்படி இருக்குன்னா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு வந்து நம்மளோட எய்ம் கிடையாது. இப்போ ஒரு குழந்தை படிக்க மாட்டேங்கிறது, சர்க்கஸ் போகணும், சண்டே ஆனா எங்கன்னா வெளியில போகணும் அப்படின்னு படுத்துறது அப்பாவா அப்படின்னு வச்சுக்கணும் ஒரு குழந்தை. அப்பா என்ன சொல்ற, நீ வந்து முதல்ல எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு அப்புறமா நம்ம சாயந்தரமா சர்க்கஸ் போலாம், பீச் போலாம், ஏதோ போலாம் அப்படின்னு சொல்லி. சோ கட்டாயம் கூட்டின்னு போறியா? கட்டாயம் கூட்டின்னு போறேன். அதனால அந்த சர்க்கஸ் போகணும், சாயந்தரம் அப்பாவோட வெளியில போகணுன்றதுக்காக காலையில உட்காந்து படிக்கிறோம். ரைட்டா? சோ அப்பாவுக்கு அந்த குழந்தைய சர்க்கஸ் கூட்டின்னு போறது முக்கியம் இல்ல, அவனை படிக்க வைக்கணும். சோ அந்த மாதிரி நமக்கெல்லாம் சொர்க்கத்தை வந்து பலனா தர்றது வந்து பெரிய விஷயம் இல்லை, நம்ம சத்கர்மம் பண்ணணும், நல்லதே பண்ணிட்டு இருக்கணும். நீ சொர்க்கத்துக்கு போறியா இல்ல பழைய கணக்கா கழிச்சுட்டு நரகத்துக்கே போறியா? அது வந்து சோ என்ன கர்மம் எந்த பலனை தரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் வருவது கிடையாது. பலன் நான் என்னவோ பண்ண வேற ஏதோ பலன் வருது. நான் நல்லதே தான் பண்றேன், நான் பகவத்கீதை தான் பண்ணி தானே சொன்னேன், பாகவத கர்மம் பத்தி படிச்சுக்கிட்டே இரு, தவறு நீ கதையை படிச்சானா உனக்கு அதுதான் தப்த ஜீவனம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? நான் பாட்டு பாகவதம் தானே படிச்சுட்டு இருக்கேன், பகவத்கீதை தானே எனக்கா எவ்வளோ சத்கர்மம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என் முதுகுவலி போக மாட்டேங்குதே பெருமாளே அப்படின்னா, நீ பண்ண மூட்டை மூட்டையே இருக்கு, அந்த மூட்டையில இருந்து சஞ்சித கர்மாவில சஞ்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சம், சஞ்சின தெலுங்குல பைஸ் மூட்டை மூட்டையே இருக்கு அங்க கர்மா, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் வந்து பிச்சு பிச்சு எடுத்து ஒண்ணு சரி பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒண்ணும் சத்து போல இல்ல, கொஞ்சம் முதுகு வலி குறைஞ்சிருக்கா இல்லையா, கொஞ்சம் கர்மா கழிச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ எந்த கர்மம் எந்த பலனை தரும் அப்படின்றது வந்து நம்ம கையில கிடையாது, அது வந்து பகவான் தான் டிசைட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து அட்லீஸ்ட் இன்னும் மோர் துஷ்கர்மா பண்ணி நம்மளோட டிமெரிட்ஸை ஏத்திக்காம இருந்தா, நம்மளோட மெரிட்ஸ் எல்லாம் அந்த கடைக்காரங்கிட்ட கடன் வாங்கி இருக்கோமே அந்த கடனை கழிச்சு சாப்பாடு இல்லாட்ட கூட கடன் இல்லாம அட்லீஸ்ட் நம்ம இருக்கலாம். ஸோ ஃபைனலி we have to go back to our abode with the nil balance. மெரிட்டும் வேண்டாம் மெரிட் வச்சு சொர்க்கத்துக்கு போயிட்டு அந்த மெரிட் எல்லாம் தீஞ்சப்புறமா திருப்பி என்ன தீர தொப்படின்னு போடுவேன், அந்த கதையை வேண்டாம். எனக்கு சொர்க்கமும் வேண்டாம் நரகமும் வேண்டாம், ஐ ஜஸ்ட் வாண்ட் உன்னை வந்து சரணடையணும். அப்போ இந்த கர்ம பலன் எனக்கு வேண்டாம், என்ன துஷ்கர்மம் என்ன கர்ம பலனோ அது நல்லது கெட்டது நீயே வச்சுக்கோ, அதுதான் கர்ம பல தியாகம் அப்படின்னு சொல்லுவோம். சோ கர்மத்தின் பலனில் குறிவைக்காமல் கர்மத்தை எல்லாமே சமர்ப்பணம் பண்ணி கர்ம பலத்தை தியாகம் பண்ணுவதுதான் வந்து கர்மயோகம். கர்மான்றது ஒண்ணு, கர்ம யோகம்ன்றது ஒண்ணு. கர்மான செயல் அது இதெல்லாம் பார்த்துட்டோம். அந்த கர்ம பலனை மேல ஒரு மனசு வைக்காம அதை ஈஸ்வரார்ப்பணமா நான் பண்ணும்போது நல்லதும் கெட்டதும் நீயே வச்சுக்கோ. நீ எனக்கு என்ன கொடுக்குறியோ முதுகுவலிதான் உன்னோட நீ பண்ண சத்கர்மத்துக்கெல்லாம் இதுதான் பலனா, ஓகே ஓகே வெரி குட். ஒரு இவ்வளவு சங்க் ஆஃப் கர்மாவும் இல்லை, இந்த ஒரு மாசத்துல போச்சா வெரி குட். பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் பெயின் இருக்கா, இன்னும் கொஞ்சம் கடனை கழிச்சுக்கோ. இந்த மாதிரி we have to understand how these karma acts அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து குருவின் அருளும் பெருமாளோட ஒரு கிருப்பையும் நமக்கு
வேண்டி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இந்த மாதிரியே பண்ணிட்டே இருக்கும்போது you will reach a stage of செயலற்ற நிலையை நாம் அடைய முடியும். So then we will reach a stage of inaction in action. இது வந்து பகவத்கீதை கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப குழம்பி தள்ளி பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன், இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன், அதாவது கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம். இது என்னடா பெரிய கர்மா அகர்மமே தான், இப்பதான் ஒண்ணுமேதோ புரிஞ்சு, நீ வேற இன்னும் கர்மத்தில் அகர்மம் அகர்மத்தில் கர்மம் வேற குழப்பறையே அப்படின்னா, there are certain actions, inaction, அகர்மா, கர்மானா செயல் அற்ற நிலை. நீ செயலற்ற நிலையில தான் இருக்கேன், நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் பேசாம தான் இருக்கேன் அப்படின்னா, நீ பேசாம இருக்கிறதுக்கும் ஒரு கர்மம் உண்டு, ஒரு பலன் உண்டு. எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல எல்லாரும் வந்திருக்காங்க, அம்மா வந்து பெரிய கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறது, இந்த பத்து தேய்க்கிறது, சாப்பிட்ட இடத்த துடைக்கிறதெல்லாம் எனக்கு செய்ய எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன், எனக்கு ரொம்ப ஜுரம், எனக்கு இடுப்பதிலே தாங்கவே முடியலன்னு போத்தின்னு படுத்துக்கிறேன். ஸோ வாட் இஸ் தட்? ஐ எம் நாட் டூயிங் ஆக்ஷன். ஸோ நான் நல்லா படுத்துட்டு எல்லாரும் போற மட்டும் தூங்கி வழிஞ்சேன்னா, that is inaction. I am not doing any action, but I am incurring karma. புரியுதுங்களா? சோ செயலற்ற நிலையிலேயே நான் வந்து துஷ்கர்மாவா ஆகி அதோட இம்ப்ரெஷன்ஸ் இருக்கான். ஜஸ்ட் சீட் பண்ணது என்னது, அது ஒரு துஷ்கர்மா தானே, அதோட பலனை நான் வந்து அனுபவிச்சுதான் ஆகணும். சோ இது வந்து அகர்மத்தில் கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ செயலற்ற நிலையில கூட நீ ஏதோ செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நல்ல ஒரு நான் வந்து குருஜி சொல்லிருக்காங்க, if you all of you meditate for 20 minutes, you will be purifying the 21 kilometers around you, you will be purified. So I am doing the purification process by not doing anything. This action of my meditation is also அகர்மத்தில் கர்மம். சில சமயத்துல நம்ம கர்மம் செஞ்சாலும் அது ஒரு அகர்மமா முடியும், அது வந்து செயலற்ற நிலை. இப்ப நான் வீடு பெருக்கி தள்ளினேன், வீடெல்லாம் ஒற்றை அடிச்சேன், இது என்ன பெரிய, this is the karma, but this does not cause any impression. So இங்கதான் வந்து அந்த cause and effect relation, the every karma giving an பலன், ஒரு impression to be carried on forever, which is a long term effect அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஒரு இம்ப்ரெஷன்ஸ் கிடையாது. though it is an action, it does not cause any impression. நான் வந்து சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ வேலை செஞ்சேன், எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கேன். அதுக்கெல்லாம் வந்து எனக்கு பலாபலன் இருக்கானே, எனக்கும் நான் துணி துவைச்சேன், அதுக்கு என்ன பண்ணேன்னு, நான் வீடு பெருக்கினேன், அதுக்கு என்ன பண்ணேன்னு, நான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாட்டினேன், அதுக்கு என்ன, இதெல்லாம் வந்து these are all the actions which has an effect. இஃபெக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் செஞ்சதுனால எங்க அம்மாவோட வேலை கொஞ்சம் குறைஞ்சே இருக்கலாம், இஃபெக்ட் இருக்கு, பட் they won't cause any impression in me. So இது வந்து கர்மத்தில் அகர்மம். இந்த கர்மத்தினால எனக்கு வந்து கர்ம பலன் என்பதே கிடையாது, அதனால இது அகர்மத்தில் சேர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். So this is a very very tricky and நிறைய பேசலாம். இது வந்து நம்ம பகவத்கீதை 3rd chapterல வந்து ரொம்ப நோண்டி எடுத்துட்டு புரிஞ்சிருக்கோம் இல்லையா, நிறைய நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். சோ அது மாதிரி கர்மம் அகர்மம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கடைசியில எங்க நம்ம முற்றுப்புள்ளி வைக்க போறோம், நம்ம கர்மா பண்ணிட்டே இருக்கணும். எப்படி பண்ணோம், தர்மத்தின் வாயிலா சத்கர்மத்தை, சத்கர்மம் எது அப்படின்னு நமக்கு வந்து நமக்கு பிரமாணமே வந்து நம்மளோட பெரியவர்கள் வார்த்தைகளும், நம்மளோட வேதங்கள் என்ன சொல்றது, உபநிஷத்துகள் என்ன சொல்றது, குருமார்கள் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வச்சுட்டு நல்லது கெட்டது தெரிஞ்சுட்டு நமக்கு இட்ட கர்மத்தை வந்து நம்ம இந்த ஸ்டிபுலேட்டட் டியூட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கர்ம பலனை பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்சு ஈஸ்வரார்ப்பணமா நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது we will reach a state of inaction in action.
செயலற்ற ஒரு நிலைக்கு நம்ம போவோம். அப்போ நம்ம பேலன்ஸ், கர்மா பேலன்ஸ் 0 ஆயிடும். நோ பிளஸ் நோ மைனஸ். அப்படி இருக்கும்போது நம்ம சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 லோகத்துல மேலே கீழே போக வேண்டிய அவசியமே கிடையாது. We will reach the abode of the பெருமாள். Take it, Demo.